மாதம் 5000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? ஆனால் எந்த ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுன்னு குழப்பமாக இருக்கா? இந்த வீடியோவில் பிகினர்ஸ்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வரையும் யாருக்கு எந்த ஃபண்டு வந்து சூட் ஆகுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம், ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருக்குமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுடைய வயசு, நீங்கள் எவ்வளோ காலம் வந்து முதலீடு பண்ண போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்மளோட எந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறங்கிற தேர்வு வந்து அமையும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் சொல்லுவேன். இது வந்து முதலாக நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே வந்து சேஃபான மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும். இது நீண்ட காலங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். என்னை பொறுத்தவரை இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மணி நிர்வகிக்கிறதுக்கான அந்த ஃபீன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு இது பெரிய கார்பஸை உருவாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்டை விட கொஞ்சம் அதிக லாபம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து சூட் ஆகும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து லார்ஜ் கேப் மட்டும் இல்லாமல் மிட் கேப், ஸ்மால் கேப்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால லாங் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட கொஞ்சம் அதிக லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ரிஸ்க்கும் அதிகம் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். மூணாவது மிட் கேப் ஃபண்ட். 10 வருஷம் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் மிட் கேப் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணலாம். இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட கொஞ்சம் அதிக லாபம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதிக லாபம் வர அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டை விட கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். உதாரணமாக என்கிட்ட மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா அப்போ நான் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து 3000 ரூபாயும், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 2000 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். இது என்னோட ரிஸ்க் லெவலை பொறுத்து தான். இதுவே நான் சொன்ன 3 ஃபண்டில் உங்களோட ரிஸ்க் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணனா கீழே வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு டைப் பண்ணி போடுங்க. உங்கள் ஏஜையும் நீங்கள் போடுங்க. உங்களுக்கான பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடந்த கால ரிட்டர்னை மட்டும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அதோட ரிஸ்க் லெவல் என்ன, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது. அதை மனசில் வச்சு நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை ஒரு டைம் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.